ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். என்ன விலாக் அப்டின்னா, ஒரு 5 டேஸ் கிட்ட வந்து ட்ராவல் வந்து போயிருந்தோம். எங்கெங்க போயிருக்கோம் அப்படின்றத கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே வந்து பக்கத்துல போயிரலாம் அப்படின்ட்டு செம்மொழி பார்க், அப்புறம் கொடிவேரி இந்த மாரி இடத்துக்குலாம் போயிருந்தோம். 5 டேஸ் ட்ரிப்புன்றதுனால ஏற்காடுலயே 5 டேஸ் இருக்க வேணாம். ஏற்காடுல ஒரு 4 டேஸ் இருந்துட்டு 1 டே வந்து சேலம்ல இருக்கலான்றது தான் எங்களோட பிளானு. கொடிவேரி ஏன் போனோம் அப்படின்னா, பிரஜனுக்கு தண்ணின்னா அவ்ளோ ஜாலியா விளையாடுவாரு. வீட்லயே டப்ல வந்து விளையாண்ட்ருப்பாரு. அதனால அவருக்காக வந்து கொடிவேரி வந்து போயிருந்தோம். போனதுமே ரொம்ப பரவச நிலைக்கு வந்து போயிட்டாரு தலைவரு. 3 மணி நேரம் இந்த இடத்துலயே நாங்க இருந்திருப்போம். பேக்லாம் எங்களோட லக்கேஜ்லாம் வச்சுட்டு நாங்க செட்டில் ஆகுறதுக்கு இந்த இடம் எங்களுக்கு கரெக்ட்டா இருந்தது. பிரஜனை என் மேல உட்கார வச்சுட்டு நல்லா விளையாட வச்சுட்டுருந்தேன். தண்ணி கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால, அவர வந்து என் மேல உட்கார வச்சிருந்தேன். நீங்க யாரெல்லாம் இந்த வெயிலுக்கு கொடிவேரிக்கு போயிட்டு வந்தீங்கன்றத சொல்லுங்க. தண்ணி நல்லா இருக்கு. ஆனா ஃப்ரெஷ் வாட்டர் விழுகிற இடத்துல நெறையா பேர் இருக்காங்க. ரொம்ப கூட்டமா இருக்கு. அப்ப வந்துட்டு பிரஜனை வச்சுட்டு போறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒருத்தங்களா போயிட்டு வர மாரி இருந்தது. அவங்க அப்பா ஒரு வாட்டி, நான் ஒரு வாட்டி அந்த மாரி பிரஜனை கூட்டு போயிட்டு வந்தோம். கீழயே ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட இருந்துட்டு, அதுக்கப்புறம் மேல போயிட்டு, ஃப்ரெஷ் வாட்டர்ல நனஞ்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். அப்படிதான் நாங்க பண்ணுவோம். நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஃப்ரெஷ் வாட்டர்ல நனஞ்சுட்டு அதுக்கப்புறம் கீழ வந்தோம்னா, அழுக்கு தண்ணீல மறுபடியும் போயிட்டு வர மாரி இருக்கும். எனக்கு வந்து கொடிவேரி போறது அப்படின்னாவே, இந்த ஹேர வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ரொம்ப லாங்கா இருக்கனால, எனக்கு வந்து பயங்கரமா ரொம்ப சில்கியா இருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் கட் ஆயிடும். அதனால வந்துட்டு எப்பவுமே போறதுக்கு முன்னாடியே நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் போவேன். போயிட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணிருவோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஏற்காடு கிளம்பியாச்சு. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 3:00 போல் வந்து கிளம்பியிருந்தோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ராவலுக்கு, வெயில் அதிகமாக இருக்கனால அப்படின்ட்டு. சேலமில் ரொம்பவே வெயிலாக இருந்ததுங்க. போகும்போது ஏசி பஸ்ஸில் தான் போயிருந்தோம். நாங்கள் ஏற்காடு ரீச் ஆகும்போதே நைட்டு 9:00 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பியாச்சு. காலையிலேயே ஒரு 3 கோயில் கவர் பண்ணியிருந்தோம். 2 அம்மன் கோயில் போயிருந்தோம். இது வந்து பெருமாள் கோயில் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து கோயில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால தான் இதை ஷூட் பண்ணியிருக்கேன். கோயில் எப்படின்னா, நல்லா பயங்கர வெயில் பார்த்தாலே தெரியும் வீடியோல. அவ்வளோ வெயில் அடிக்குது. உள்ள வந்து ஒரு குகை மாரி போகுது. அந்த குகைக்குள்ள வந்து நம்ம நடந்து போயிட்டு சாமி பார்க்குற மாரி இருக்கு. அங்க வந்துட்டு ஆக்சுவலா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. நான் தெரியாத மாரி வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கோயிலு. நீங்க ஏற்காடு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கோயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அங்க வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில். அது வந்துட்டு இந்த சீரியல்ல வர அம்மன் சிலை மாரியே ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் இருந்தது. அதே மாரி சிலை வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் நல்லா இருந்தது. அத பார்த்துட்டு வரும்போது எல்லாமே. நீங்க இந்த மாரி டிஃப்ரெண்ட்டான கோயிலுக்குலாம் போயிருக்கீங்களா? அப்படின்றத சொல்லுங்க. இந்த மாரி ஏதாவது போனோம் அப்படின்னா, அந்த இடத்துல நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிருவேன். மேக்ஸிமம் கேப்சர் பண்ணுவேன். ட்ரை பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காவதும், இல்ல கேமரா அலோவ்ட் இல்ல அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மட்டும் இது பண்ணுவேன். சிலைலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நார்மலா எல்லா கோயில்ல இருக்க மாரி தான் இருந்தது சிலை. உள்ள போற இடம், நடந்து போற பாத்வே அது வந்துட்டு ரொம்பவே குகைக்குள்ள போய் நம்ம ரொம்ப குனிஞ்சு போற மாரி இருந்தது. போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு நெறைய கேம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இந்த கன் அவ்ளோ வெயிட்டா இருந்தது. எதுக்காக இவ்ளோ வெயிட் குடுத்துருக்கீங்கன்னே தெரியல. சின்னதா ஒரு அதாவது பாசிப்பருப்பு வச்சு தான் சுடணுமாம்மா. அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய கன் வந்து குடுத்துருக்கீங்க? ரொம்ப வெயிட்டா இருந்ததுங்க. அதுவே ஒரு 6 கிலோ இருக்கும் போல. நான் இப்போ வெயிட் ட்ரெய்னிங்கும் பண்றேன். அப்பவுமே அத வந்து ஒரு ஒரு கையில என்னால ஷூட் பண்ண முடியல. ஷோல்டர் மேல வச்சுட்டு தான் பண்ற மாரி இருந்தது. ஒரு 3 வாட்டி ட்ரை பண்ணேன். ஒரு வாட்டி மட்டும் தான் என்னால ஷூட் பண்ண முடிஞ்சது. பிரசாந்த் வந்துட்டு ஒரு 6 டைம்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். அடிச்சோம் அப்படின்னா, ஒரு பொம்மை வந்து எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து 3 வாட்டி போட்டாங்க. 3 வாட்டி வந்து வரல. 3 வாட்டி வந்து வராம தான் போச்சு. அந்த ஏரியா முடிச்சுட்டு நாங்க பக்கோடா வியூ பாயிண்ட் வந்து போயிருந்தோம். பயங்கரமா இருந்ததுங்க. அங்க ஒரு கோயில் இருந்தது. ஆக்சுவலா நாங்க போகும்போது ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட ஆயிடுச்சு. அதனால கோயில் வந்து சாத்தியிருந்தாங்க. வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு வந்தோம். பயங்கரமா இருந்தது வியூ. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே ஆல்ரெடி லைவ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன இடத்துக்கு போயிருக்கேன், என்னென்ன அதாவது நல்லா இருக்க ஏரியாஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ரோஸ் கார்டன்லேருந்து, அப்புறம் வியூ பாயிண்ட்லேருந்து எல்லாமே லைவ் வந்து போட்டிருக்கேன். பார்த்தாலே தெரியும் ஷூட் பண்ணிகிட்ருப்பேன். இது வந்துட்டு லாங் வீடியோஸ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அங்கங்கே மட்டும் கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.
ஏற்காடு வந்து இந்த டைமில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது டே டைமில் ரொம்ப வெயிலாக இல்லை, நம்ம ஏசி ரூமில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நைட் ஒரு 9:00 அப்புறமா மட்டும் கொஞ்சமாக சில்னஸ் வந்து ஆரம்பிக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். கிளைமேட்டுக்காகவே வந்துட்டு நாங்கள் அங்கே 4 டேஸ் இருந்தோங்க. அதாவது நம்ம இங்கே எவ்வளோ வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறோமோ அதில் வந்து ஹாஃப் டைம்ஸ் வந்து இப்போ நம்ம 4 லிட்டர்ஸ் குடிக்கிறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு 2 லிட்டர்ஸ் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது வெயில். அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஓவர் வெயிலெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிற முடிகிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் கரெக்டாக 2:30 அந்த மாதிரி 2:40 அந்த மாதிரி நல்லா வெயில் எடுத்தோம். நல்லா தான் வெயிலோடு சேர்ந்து அந்த சில்னஸும் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்ருக்கும் போதே பிரஜனுக்கு வந்து பார்க் போகணும் அப்படின்னு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் இந்த பார்க் வந்து போயிருந்தோங்க. இந்த பார்க் வந்து ஒரு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ரோஸ் கார்டன் சொல்லிட்டு அந்த பார்க்கு ரொம்ப தூரம் சுற்றி அதுக்கப்புறம் பார்க் வந்து வந்தது. அவர் வந்து சுற்றுறதுலேயே டயர்ட் ஆகிட்டார் பிரஜன். அந்த லைவில் நீங்கள் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ லைவே வந்து ஒரு 1.5 ஹவர்ஸுக்கு மேலே வந்து நாங்கள் நடந்திருப்போம். அவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கப்புறமா பார்க் இருந்தது. அவர் வந்து டயர்ட் ஆகிட்டு எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் குதிரையை பார்த்தோன்னே எனக்கு போகணும் போகணுன்னு சொல்லிட்டு குதிரை மேலே ஏறிட்டு அது கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். பார்த்தாலே திருப்பி பயங்கர டயர்ட் ஆகிட்டாரு. நாங்கள் வந்து அங்கே எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்தது. லன்ச் டின்னர் வந்து நாங்கள் வெளியே சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அவ்வளோலாம் நல்லா இல்லைங்க, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிற முடியிற மாதிரி தான் இருக்குது. பிரஜனுக்கெலாம் நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன். நாங்கள் போகும்போது ஃபுல் பேக்கடாக போயிருந்தோம் ட்ராலியில். இண்டக்ஷன்லேருந்து எல்லாமே பிரஜனுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு டே வந்து ஒரு 4 டேஸ் ஏற்காடில் இருந்துட்டு 2 டேஸ்க்குள்ளேயே நாங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். பார்க்க வேண்டிய இடம் சீனரிஸ் எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து சேலம் போயிருந்தோம். அங்கே இருக்க முருகன் ஸ்டாச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே போயிருந்தோங்க. அங்கே பார்த்துட்டு ஜூ வந்து கூகுளில் செக் பண்ணப்போ யானை இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, யானை பிரஜனுக்கு பிடிக்குன்றதுனால அங்கே போயிருந்தோம். பார்த்தா அங்கே யானையே இல்லை, சும்மா டீர்ஸு அப்புறம் டாட்டாய்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக எந்த ஒரு அனிமல்ஸும் இல்லை. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சேலமில் 1 டே தாங்க இருந்தோம். ஏன்னா குளிரில் இருந்துட்டு உடனே வந்தோம் அப்படின்னா ஏதாவது சிக்காயிடும்ன்றதுனால அங்கேயே ஒரு நாள் வெயிலில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே வந்து வந்தோம் கோயம்புத்தூருக்கு. வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு பர்த்டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஆக்சுவலாக பர்த்டேக்காக தான் ட்ரிப்பே போயிருந்தோம். செலிப்ரேட் பண்ணுன்ற இது இல்லை. பிரஜன் தான் கேக் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சதுனால கேக் வந்து அவங்க அப்பா எனக்கு தெரியாமல் போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸும் கேக்கும் வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக நான் போயிருந்தேன்னா இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்க விட மாட்டேன். 669ங்க, ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. இதில் அப்படி என்ன இருக்குதுன்னு தெரியல. இந்த ஜம்கி ஒர்க்லாம் போயிடுமா என்னன்னு கூட தெரிலங்க. ஒரே ஒரு வாட்டி தான் போட்டிருந்தேன் அன்றைக்கி. அவ்வளோ இந்த அமௌண்ட்டுக்கு இது வர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த அமௌண்ட்டுக்கு நான் ஆக்சுவலாக நல்லா சரியாக எடுத்துருப்பேனே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியாமல் எடுத்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. சரி, ஓகே, பர்த்டே அன்றைக்கி போட்டுடலான்னு நானும் போட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். பிரஜன் வந்து இப்போ சொல்லிட்டு இருப்பார், ஏன் கேக் வெட்டுறோம், எதுக்காக கேக் வெட்டுறோம் அப்படின்ட்டு. அது கேட்டுட்டு வாங்க, நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஜூ வந்துட்டு நாங்கள் போயிட்டு ரிட்டன் வரப்போ எனக்கு வந்து கால் வந்து மகிட்டி நான் கீழே விழுந்துட்டேன். கால் வந்து வாங்கிக்கிச்சு. கேக் வெட்டும்போது பார்த்திங்கன்னா நைஃப் உடஞ்சிருச்சு. என்னடா இது இந்த வருஷம் வேறு லெவலில் ஆரம்பிக்குதே, அந்தளவுக்கு இருக்குது இப்போது. நான் போயிட்டு வந்து 1 வீக் ரெஸ்ட் எடுத்திருக்கேன். இன்னுமே எனக்கு கால் வந்து ரெடி ஆகலை. ஆக்சுவலாக நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஒரு பாத்வே மாதிரி போச்சுங்க அங்கே ஜூவில். அங்கே வந்து கீழே இறங்கும்போது நான் எம்சிஆர் ஸ்லிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். கால் வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கனால ஆணி வர மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு அதான் யூஸ் பண்ணுறேன். அதை போட்டு நடக்கும்போது எப்படி நான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தேன்னு எனக்கே தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் பயங்கரமான பெயின் இருக்குது. அந்த பெயினோடையே தான் இந்த 1 வீக் நான் வேலை செஞ்சுட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் தான் ஹாஸ்பிட்டல் போகணும். அதனால தான் இந்த கேப் வந்து எடுத்துட்டேன். வீடியோ எடிட் பண்ணி டக்குன்னு என்னால் போஸ்ட் பண்ண முடியல. லைவ் எந்த இடத்துக்கு நான் புது இடத்துக்கு போகிறேனோ அந்த இடத்துல எல்லாமே லைவ் போட்டிருப்பேன். லைவ் நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிரஜன் ஏன் கேக் வெட்டுறோன்னு சொல்லுவார். யாருக்கு பர்த்டே? கேக்குக்கு பர்த்டேவா?
யாருக்கு பர்த்டே? ரஜனுக்கா? ஜமுனாக்கு பர்த்டேவா? ஆக்சுவலாக 30 இயர்ஸ் டச் பண்ணும்போதே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் வந்துடும் போல். நமக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் வந்து அதனால தான் 30 இயர்ஸ்க்குள்ளேயே கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிருந்தேங்க. இப்போ இந்த கால் அடிபட்டதுக்கப்புறமா என்னால் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ண முடியல, எக்ஸசைஸ் பண்ண முடியல, வெயிட் ட்ரைனிங் எதுவுமே பண்ண முடியல. இதுலேயே நான் வந்து ஒரு 3 கேஜிஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ட்ரிப் போயிட்டு அங்கே அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா ஃபுட்டு சாப்பிடாம, அதாவது நல்லா சாப்பிட்றோம் பரோட்டா இந்த மாதிரி ரொம்பவே வந்து ஹெவியான ஐட்டம்ஸாக எடுத்துகிட்டு இருந்தேன். இனி வெயிட் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எங்கே போட்டில் போனது எல்லாமே வந்து லைவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். போயிட்டு வந்துட்டு இம்மிடியேட்டாக நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்ததுங்க ஓட் போடுறதுக்காக. எங்கள் அம்மா அங்கே வந்து குலாப் ஜாமுன் செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலாக என் கால் வந்து பயங்கரமான பெயின்னு. குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு நான் ஓட் போட்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து ஃபன் பண்ணிகிட்ருந்தோம். அங்கே ஜூவில் அப்புறமா இந்த பார்க்கில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். என்னால் வீடியோ எடிட் பண்ணி போட முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது எல்லாமே நான் லைவ் வந்து போடுறேங்க. லைவ் வந்து என்ன டைமுக்கு வரேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நான் இனிமேல் வந்து ஃபிக்ஸடாக ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு இனிமேல் லைவ் வர ட்ரை பண்ணுறேன். Until then, bye bye and take care.